நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து 6ல சனி, 9ல குரு, 5ல ராகு, 11ல கேது இருக்குது. முக்கியமா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களை வந்து நீங்க ஒரு விஷயத்துல வந்து திருப்திப்படுத்துறதெல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். எப்படின்னா மற்றவங்களோட குறையெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து மற்றவங்களோட குறைய வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து அதில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் இவங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலாம் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ராசி. ப்ளஸ் அதே மாதிரி வந்து ரொம்ப பேசுவாங்க. ஆஹ் இது வந்து இவங்களோட நல்லதும் சரி, இது கெட்டதும் சரி. பட் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா வந்து அதிலிருந்து இவங்கள வந்து மாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த வருஷம் வந்து இவங்க வந்து புதுசா ஏதாச்சும் படிக்க ஆரம்பிப்பாங்க. லைக் ஏதாச்சும் ஒரு புது கோர்ஸ் இல்லைன்னா வந்து இவங்க ஃபீல்டு சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பிஜி இவ்வளோ நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ போய் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் வந்து இவங்களுக்கு இந்த வருஷம் வரும். ப்ளஸ் அதுவே வந்து இவங்களுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகவும் ஆகும். முக்கியமாக வந்து இந்த எம்பிஏ சம்மந்தப்பட்ட படிப்பு, இந்த அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்ட் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து இந்த சிஏ எக்ஸாம் எழுதுறது, இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து இப்போ வந்து பிஜி ரிலேட்டடாக ஏதாச்சும் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஸோ அது ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து வருமானம் வராது. இப்போ முன்னாடி வந்து ஒரு 10,000 வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த மாசத்துல இருந்து வந்து ஒரு 8,000 தான் வரும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம சேமிச்சுக்கிட்டு இருப்போம். சேமிப்பு இருக்கும்போது வந்து இந்த தடவை வந்து சேமிப்போட வந்து செலவுகள் தான் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வந்து நடந்துக்க மாட்டாங்க. ஆஹ் அஹ் சரியா பேச மாட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுறாங்க, ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி சொன்ன டைமில் வந்து இவங்கனாலலாம் வந்து இந்த தடவை வந்து டெலிவரி பண்ண முடியாது. இவ்வளோ நாள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காது. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்கள் ஆர்டர்லாம் வந்து கேன்சல் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன டைமில் சொல்கிறீங்களோ அந்த டைமில் வந்து டெலிவரி பண்ண பாருங்கள். ப்ளஸ் அதே மாதிரி வந்து இந்த டைமில் வந்து இவங்க வந்து புது பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சப்சிடி அப்ளை பண்ணுறாங்க. சப்சிடி இவ்வளோ நாள் வந்து எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னாலுமே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ அது வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி வந்து புது லோன், இப்போ ஓடி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி லோன்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்னாலுமே வந்து இந்த தடவை ட்ரை பண்ணீங்கன்னா வந்து கிடைக்கும். அதே மாதிரி வேற வேலைக்கும் வந்து முயற்சி செய்யலாம். வேற வேலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முக்கியமா இவங்களுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து யாரையும் நம்பி இவங்க வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. போட்டீங்கன்னா உங்கள வந்து ஏமாத்திட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதுவே வந்து பிரச்சனை ஆகக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த வருஷம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு இந்த வருஷம் முயற்சி செய்கிறவங்களுக்கு வந்து பாசிட்டிவான நியூஸ் தான் வரும். குழந்தைக்கு முயற்சி செய்யலாம். அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கேன். ஐ மீன் இந்த வருஷம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலுமே வந்து இந்த வருஷம் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இல்லை ஐயுஎஃப் அதெல்லாம் வந்து எடுத்தீங்கனாலுமே வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அஹ், புது
கல்ச்சர் லைக் எப்படி சொல்கிறதுனா இவ்வளோ நாள் வந்து தமிழ் மூவி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. லைக் இப்போ திடீர்னு வந்து இந்த டிஃப்ரெண்ட் மூவி லைக் இந்த ட்ராமா இந்த மாதிரிலலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ லவ் மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த தடவை எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் படிக்கணும். ஸோ இப்போ 100% எஃபோர்ட் போடுறீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 20% எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிங்க. படிச்சீங்கன்னா வந்து பாஸ் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்குது. இது வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி வந்து முக்கியமாக இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு கட்டி, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, பேக் பெயினு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடிக்கடி இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். லைக் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து இந்த வருஷம் இந்த துலாம் ராசி, துலாம் லக்னக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எப்பவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து அதிகமாக தூர பயணங்கள் வந்து போவீங்க. அது ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி பயணங்கள்லாம் வந்து இவ்வளோ நாள் போயிருக்க மாட்டீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் அதிகமாக வந்து போவீங்க. அதே மாதிரி வந்து தந்தையோட உடல்நிலையிலலாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த தடவை வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் வரும். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஹெல்த்லேயும் வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வந்து கருப்பணசாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த கோயிலில் நீங்கள் உட்காந்து இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபியரு, இப்போ எக்ஸாம் எழுதும்போது மறக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா வந்து டெய்லி உங்கள் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுவே போதும். இன்கேஸ் அதுவும் வந்து உங்களால் முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த டார்க் ப்ளூ கலர் ரிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெள்ளிக்கிழமை வந்து கட் பண்ணி டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க. அது கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. தேங்க்யூ.